உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு அசுரகுரு, தேவகுரு, சுக்கிர பகவானும் குரு பகவானும் உங்களுடைய 7ஆம் பாவத்தில் இணையக்கூடிய நேரம் இது. எப்படின்னா மே 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும். ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிடுவார். உச்ச குருவாக மாறி கடகத்தில் நிற்க போகிறாரு. அந்த குரு பயிற்சி பற்றி அடுத்த காணொலியில் நம்ம பேசலாம். இப்போது இந்த சுக்கிரனும் குருவும் இணையிற இந்த நேரம் ரொம்ப எச்சரிக்கைக்குரிய ஒரு காலம். இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த காணொலியில். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலி உங்களை உடனடியாக வந்து அடையும். அப்போது தனுசு ராசினா சொல்ல வேண்டியதே இல்லை. எப்போவுமே உங்களை பொறுத்தவரையிலையும் தெய்வ சிந்தனையோட தெய்வத்தை நினச்ச எல்லா விஷயத்தையும் அழகாக இறங்கி செயல்படுவீங்க. அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து செய்யக்கூடியவங்க. உங்களுடைய எந்தெந்த ஒரு வேலையும் மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அழகாக முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட உண்டு. அதே நேரத்தில் எங்கே இருந்தாலும் அங்கே நேர்மையாக இருப்பீங்க, உண்மையாக இருப்பீங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு எப்போ உங்களோட இருந்தது, அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டோடு நீங்கள் வாழ்ந்துட்டு வந்ததுனால தான் பல பேர்கிட்ட உங்களுக்கு நல்ல பேர் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா உங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு சிலருக்கு உங்களை பற்றி உண்மையாக முழுசாக தெரியலன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் எதையும் வெளிப்படையாக பேசுகிறதுனால உங்களை தப்பாக புரிஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அப்படி பல விஷயங்களை கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 7.5 சனி வந்ததுலேருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க. இப்போ 7.5 சனி முடிஞ்சு ஒரு சில ஸ்டேஜஸ் வந்தும் கூட நமக்கு ஏன் அந்த நேரத்தில் நல்லது அமையலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்குது. பட் முயற்சிகள் எல்லாம் நெருங்கி வருது. ஃபைனல் ஸ்டேஜில் அப்படியே எல்லாம் பிரேக் ஆகுது. கடைசி நேரத்தில் ட்ராப் ஆகுது. ஏன் இப்படி ட்ராப் ஆகுது, எதனால் இப்படி ட்ராப் ஆகுதுன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தாலும் இப்போது 7ல் இருக்கக்கூடிய குரு சுக்கிரனோடு இணைகிற இந்த நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப எச்சரிக்கைன்றது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்றது தான் இங்கே கேள்வி. அப்போ 7ஆம் இடத்துல குரு, உச்ச குரு, அதாவது அசுரகுரு ப்ளஸ் தேவகுரு, இவங்க இணைஞ்சாலே அந்த இடம் கொஞ்சம் நெகட்டிவான ஒரு சூழலை உண்டாக்கிடும். ஏன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி 7ல் உட்காந்துட்டார். உங்களுடைய 12ஆம், அதாவது உங்களுடைய 11ஆம் அதிபதியும் 7ல், உங்களுடைய 4 ப்ளஸ் உங்களுடைய ராசியினுடைய அதிபதியும் 7ல். அப்போது இந்த நிலை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த 7ன்றது ஃபஸ்ட் கணவன் மனைவிக்குரிய ஒரு இடம். அப்போ இந்த நேரத்தில் எக்காரணத்தை கொண்டு கணவன் மனைவி உங்களால் உங்களுக்கு பிரச்சனை வராது. 3வது நபர்களால் பிரச்சனை வரும். 3rd பர்சனால் பிரச்சனைகள் வரும். 3வது நபர்ன்றது யாருன்னா, உங்களுடைய சொந்தம், பந்தம், உங்களுடைய மனைவி வழி சொந்தமோ இல்லை கணவன் வழி சொந்தமோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய பேச்சை எடுத்து அவங்களுக்காக பேச போய் உங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் அதனால் ஒரு மன உளைச்சல் வர வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்ததுன்னா அந்த பிரச்சனை அவ்வளோ சாதாரணமாக கிளியர் பண்ண முடியாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. அதனால் அதை தவிர்த்துடுங்க. அதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, 7ஆம் பாவம்ன்றது பார்ட்னர்ஷிப் வரவு செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த 18 நாள் எதையும் அதை பற்றி அதிகமாக பேசிக்க வேண்டாம். சராசரியாக எப்பவும் பேசிக்கிங்க. ஆனால் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதோ, புதுசாக ஒருத்தரை சேர்க்கிறதோ, இல்லை இருக்கிறத எடுக்கிறதோ, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். இந்த நேரத்தில் உங்களுடைய கிளைண்ட் உங்கள் மேலே கோபப்பட்டாலோ அது முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணுன்னா, நீங்கள் எந்த விதத்துலேயுமே ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் அழகாக ரிலீவ் பண்ணிவிட்டு வெளியில் வர்றது ரொம்ப நல்லது. இங்கே மட்டும் இல்லை, எங்கேயுமே ஆர்கியூமெண்ட்டு அந்த 18 நாள் தேவையே இல்லை. ஏன்னா இந்த ஆர்கியூமெண்ட் உங்களை தேவையில்லாத மன அழுத்தத்திற்கு கொண்டு போயிடும். இதுலேயும் குறிப்பாக உங்களுடைய பந்தங்களோ நட்பு ரீதியிலையோ இருக்கக்கூடியவங்கக்கிட்ட நீங்கள் எப்பவும் யதார்த்தமாக பேசுவீங்க, யதார்த்தமாக பழகுவீங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொருத்தரை பற்றி 1000 அதாவது 10 வார்த்தைகள் உங்கள்கிட்ட அவங்கள குறை சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்களேன்ட்டு நம்ம 1-2 நெகட்டிவாக நம்ம யதார்த்தமாக பேச போய் அவங்கக்கிட்ட சொல்லி மறுபடியும் அது உங்கள் தலைக்கே கட்டுற அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் லாக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது வேலை செய்கிற இடத்துலையும் இந்த பிரச்சனைகள் நடக்கும். அதனால் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வேலை செய்கிறவங்களும் சரி, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களும் சரி, உங்களுக்கு சக ஊழியர்களையும் சரி, நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு அந்த காலகட்டங்களில் பயன்படுத்திக்கிறது நல்லது. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் மிக எச்சரிக்கை எங்கே இருக்கணும்னா, உங்களுடைய டாக்குமெண்ட், நீங்கள் ஒரு இடத்துல அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு இடம் வாங்குறதுக்கு அது ரொம்ப பார்த்து கொடுக்கணும்.
அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு இடம் விற்கிறீங்கனாலும் அதையும் கொஞ்சம் நல்லா பார்க்கணும். இதை கொஞ்சம் இதில் ரெண்டில் எது செஞ்சாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. அடுத்தது பெரிய லெவலில் ஒரு தொழிலை தொடங்கலான்னா கரெக்டாக அந்த 18 நாள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுறது நல்லது. அந்த நேரத்தில் எதையும் நீங்கள் புதுசாக தொடங்குறத விட பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத விட பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் அதிர்ஷ்டத்திற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா நம்ம ஒரு 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 100-200 கொடுத்து ஒரு லாட்ரி வாங்கினாலோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் பெரிய வாய்ப்புகள் இருக்குது. பட் பெரிய விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த குறிப்பாக சொல்லணுன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு அடுத்தது எது ரொம்ப முக்கிய விஷயம்னா பிள்ளைகளுடைய விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அது உங்களுடைய கல்வி ரீதியில் நீங்கள் எதிர்பார்த்த பர்சன்டேஜ் வரலன்ற வருத்தப்பட்டு அவங்கள எதுவும் பேச வேண்டாம். கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜில் அவங்க ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவங்க குறிப்பாக வெளி பிரயாணங்கள் போக்குவரத்து ரீதியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ரீதியில் அவங்க கையில் வண்டியை கொடுத்து ஓட்ட வைக்கிறதோ, இல்லை அவங்க ஓட்டிகிட்டு போகிறது வர்றதோ, இல்லை வேகமாக ஓட்டுறவங்களுக்கு பின்னாடி உட்காந்துட்டு போகிறதோ அவாய்ட் பண்ணிவிடுங்க. செயற்கை சிநேகித விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அது ரொம்ப முக்கியம். அவங்க மேலே ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வண்டி வாகனத்தில் போகிறது வர்றது ரொம்ப கவனமாக இருங்க. அதே நேரத்தில் உங்களுடைய வண்டியை மற்றவங்களுக்கு கொடுக்குறதும் அவாய்ட் பண்ணிக்கங்க அந்த 18 நாள். அடுத்தது செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, இடைப்பட்ட காலகட்டங்களில் குடும்ப ரீதியில் நடந்த திருமண விஷயத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் உருவாகிருக்கும். அந்த குழப்ப ரீதியில் சில விஷயங்களை பேச்சுவார்த்தை ரீதியில் பேசலாமா நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் தவிர்த்துடுங்க. அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. இந்த நேரத்தில் எந்த வித ஒரு பேச்சுவார்த்தையோ சில குழப்பங்கள் குறிய விஷயங்களினுடைய ஆர்கியூமெண்ட்டை இந்த நேரத்தில் வேண்டாம். அமைதியாக விட்டுட்டு இந்த 18 நாள் கழித்து அதை பற்றி உட்காந்து பேசுங்க. அப்போ தீர்வு கிடைக்கும். இந்த நேரத்தில் தேர்ட் பர்சனை உள்ளே என்ட்ரி ஆக விட வேண்டாம். அதை என்ட்ரி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தலைவலி தான். அதனால் எல்லாத்தையும் லெவல் பண்ணி கொஞ்சம் நாசூக்காக கொண்டு போக பாருங்கள். மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, நானாச்சு பார்த்துக்கலான்னு சொல்கிறதோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களை நம்பி நீங்கள் எதையும் செயல்படுங்க. இன்னொருத்தரை நம்பி எல்லா காரியத்தையும் ஒப்படைச்சிட்டு அவங்க பார்த்துக்குவாங்கன்னு விட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரும் தலைவலியாக மாறிடும். அதில் ரொம்ப கவனமாக இருங்க. மேற்கொண்டு எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசி அன்பர்கள் பொறுத்த வரையிலையும் எப்போவுமே யதார்த்தம் உங்ககிட்ட உண்டு. ஒருத்தரை நம்பிட்டிங்கன்னா அவங்க எது சொன்னாலும் கேட்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க சொல்கிறாங்களேன்ட்டு எதுலேயும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, எந்த வித ஒரு அமௌண்ட்டை நம்ம கொடுத்து செயல்படுறதோ அவசியம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதை மனசில் வச்சு செயல்படுங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே ஒரு பாசிட்டிவ் இந்த இடத்துல இருக்குது. அந்த பாசிட்டிவ் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகுது. எப்படின்னா அடுத்த குரு பயிற்சி உச்ச குருவாக மாறும்போது அதை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் இன்னும் விளக்கமாக நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாராளமாக வெளிநாடு வெளி முயற்சிகள் கிடைச்சா போங்க. அது இந்த நேரத்தில் கிளிக் ஆகிடும். மூவ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிடும். இருக்கிற வேலையில் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதே நேரத்தில் பிஸ்னஸ் ரீதியில் இன்னும் ஸ்ட்ராங்காக இறங்கி பேச்சுவார்த்தையை பண்ணி நல்லா அடுத்த கடத்தை கொண்டு போகலான்னு நினச்சிங்கன்னா அது இப்போ நீங்கள் செய்யலாம். தாராளமாக பண்ணலாம். அது ஒன்றும் தவறு இல்லை. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது ரொம்ப நல்லது. அதுவும் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்தி இருப்பார். வியாழக்கிழமையானால் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லது. அந்த காலகட்டங்களில் தட்சிணாமூர்த்தியை வழிபடும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் உங்களை நெருங்காத அளவுக்கு இருக்கும். இதோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்குங்க. தாயினுடைய ஆரோக்கியத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இதை மட்டும் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு எல்லாமே கைக்கூடி வரும். என்னை பொறுத்தவரையிலும் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்தது. அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க. அது 100% சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். ஏன்னா சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டு ஜாக்பாட் அடித்த மாதிரி வேலை செய்யும். அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொண்டு போயிடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பாருங்கள். மற்றபடி என்னை பொறுத்தவரையிலையும் தனுசு ராசி அன்பர்களினுடைய வாழ்க்கை மிக மிக வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.